கார்த்தி தீபா சீரியல் மே 22 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வராரு. அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி என்ன கார்த்தி இதெல்லாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க, குடும்ப சூழ்நிலையால் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அதுக்கு இப்படி போய் உங்கள் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுவீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, மேடம் நான் எங்கே மேடம் என்னுடைய பொண்டாட்டி தீபாவுக்கு துரோகம் பண்ணேன்? அதெல்லாம் எந்த துரோகமும் பண்ணவே இல்லை. என் பொண்டாட்டி நான் வேலைக்கு போனது தெரியுமே அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி நீங்கள் என்ன வேலையை பற்றி பேசுகிறீங்க? நான் வேலையை பற்றி கேட்கல, நீங்கள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தீங்களா அதை சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க, நான் கொடுத்தனா? நான் எந்தவித லெட்டரும் உங்ககிட்ட நான் கொடுக்கலம்மா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி பொய் சொல்லாதீங்க, நீங்கள் தான் எனக்கு 2 தடவை கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒரு லவ் கிஃப்ட் அனுப்புனீங்க, அடுத்ததை ஒரு புடவை கூட அனுப்பிவிட்டீங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, யாரோ என் பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா என்கிட்ட நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம்ல, இதை நீங்கள் அனுப்புனீங்களா அப்படின்னு. அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு இப்படி நம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, சரி விடு கார்த்தி, நீ அனுப்பாமல் இருக்கிறதாவே இருக்கட்டும், ஆனால் நான் உன்னைய லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, மேடம் எனக்கு தீபா கூட கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கூட நாங்கள் கொண்டாடிட்டோம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி அதெல்லாம் விடு, நீ என்னைய லவ் பண்ணுறதா எனக்கு லெட்டர்லாம் கொடுத்துருக்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது. நீ மட்டும் பதிலுக்கு என்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலைன்னா கண்டிப்பாக உன்னைய நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரம்யா மேடம், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த இடத்துக்கு டக்குன்னு பிரச்சனை பண்ணுறதுக்கு ரியா வராங்க. ரியா கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த வீட்டு பையன் கார்த்திக் என்னையை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு. அப்போ அபிராமி தீபா எல்லாருமே வராங்க. அப்போ நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனையை தேவையில்லாமல் பெருசாக்காதீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் பெருசாக்குறேன்னா என்னை ஏமாத்தினது யார்? நீ தானே. உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன், எனக்கு லெட்டர் அனுப்புகிற மாதிரி அனுப்பி குடும்பத்துக்கிட்ட மாட்டினத்தோட நீ என்னை ஏமாற்ற பார்க்குற, உன்னைய நான் விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் என் பேரை வச்சு யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை போய் நீங்கள் நம்பிக்கிட்டு நான் உங்களை லவ் பண்ணாதான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் என் ஒய்ஃபை தவிர வேறு யாரையுமே நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா ரம்யா கிட்டே கேட்குறாங்க, ரம்யா நீ இன்னொரு தலையில் ரம்யா விரும்புகிறேன்னு சொன்னேன், நீ என்ன இப்போ இவரை சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் ஆஃபீஸில் உனக்கு காமிச்சு விட்டேனே, யார், இவரை தான் நான் காமிச்சு விட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் பார்த்தபோது இவர் இல்லை, வேற ஒருத்தர் தான் நின்னார், அவர் தான் உன்னுடைய லவ்வர்னு நான் நினச்சேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை எதுக்கோ ஏமாத்துறீங்க, நான் கார்த்தியை தான் விரும்பினேன், எனக்கு கார்த்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, பார்க்க ரொம்ப படித்த புத்திசாலி பொண்ணு மாதிரி இருக்க, ஆனால் இந்த மாதிரி அடுத்தவ புருஷனுக்கெல்லாம் ஆசைப்படாத, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே, கார்த்தி உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ என்னையை நம்ப வச்சு ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம கார்த்தி கேட்குறாங்க, தீபா இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அந்த பொண்ணு உங்களை தப்பாக நினச்சிட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க இதில் விளையாடி இருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, யாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன், அந்த பியூன் தானே நான் லெட்டர் கொடுத்தேன்னு சொல்கிறான், அந்த பியூனை நான் விசாரித்தா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நேராக கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே போனதோட ரம்யா கேட்குறாங்க, எங்கே வர கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் வேலைக்கு வந்தேன் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உனக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாது போ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இனிமேல் உனக்கு எந்தவித அனுமதியும் கிடையவே கிடையாது, மரியாதையாக வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என் மேலே எந்த தப்புமே கிடையாது, எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 1 வீக் டைம் கொடுங்க அப்படின்னு. அப்போ
அந்த மணிகண்டன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் மேடம், கார்த்திக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணட்டும். அப்படி ப்ரூவ் பண்ணலைன்னா கார்த்தி தானாகவே போய் போலீஸில் ஆஜராகட்டும். ஒரு பொண்ணை நான் ஏமாற்றிட்டேன்னு அவரே போய் ஆஜராகட்டும் அப்படின்னு மணிகண்டன் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சரி, ஒரு வேளை கார்த்தியால் ப்ரூவ் பண்ண முடியலைன்னா கார்த்தி ஜெயிலுக்கு போக தயாராகிரு அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பியூன் கிட்ட, இங்கே பாரு, அன்றைக்கி மேடம் உங்ககிட்ட ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்தாங்கல்ல, அந்த லெட்டருக்கு நான் என்ன பதில் கடிதம் கொடுத்தேனா அப்படின்னு. அப்பா பியூன் சொல்கிறாரு, நீங்கள் தானே கார்த்தி நான் ஃபைலை கொடுத்ததோட அதில் உங்களுடைய பதில் லெட்டரை எழுதி வச்சிங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி டென்ஷன் ஆகி பியூனை ஓங்கி அரைஞ்சி உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டதோட அந்த பியூன் பயந்துக்கிட்டே, சார் அந்த லெட்டர் வந்து நீங்கள் கொடுக்கல சார். இந்த கம்பெனிக்கு ஒரு அம்மா வருவாங்க, அவங்க பேர் வந்து ஐஸ்வர்யா, நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, ஸ்டைலாக இருப்பாங்க, அவங்க தான் வந்துட்டு அந்த லெட்டரை மாற்றி வைக்க சொன்னாங்க. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு காசும் கொடுத்தாங்க. அதான் சார் நான் இப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உன்னால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, மரியாதையாக வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக பியூனை கூட்டிக்கிட்டு ரம்யா கிட்டே போகிறாங்க. ரம்யா கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், என் மேலே எந்த தப்புமே இல்லை, இவன் சொல்லுவான் பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த பியூன் சொல்கிறாரு, ஆமாம் மேடம், கார்த்தி சாருக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அன்றைக்கி ஒரு அம்மா வந்து நம்ம கம்பெனிக்குள்ளே வந்தாங்க, அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி லெட்டரை மாற்றி வைக்க சொன்னாங்க. நானும் லெட்டரை மாற்றி வச்சுட்டேன், ஆனால் பிரச்சனை இவ்வளோ பெருசு போகும்னு எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு. அப்போ செம டென்ஷன் ஆகுறாங்க ரம்யா. அப்போ பியூன் சொல்கிறாரு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஓ மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த கம்பெனிக்குள்ளே அனுமதி இல்லாமல் வராப்பாரு, அவள் தான் தப்பு, அவள் கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டா அப்படின்ட்டு நம்ம ரம்யா சொல்ல, அதே நேரத்தில் அந்த செக்யூரிட்டி நேராக வந்துட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணி, மேடம் டெய்லி உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படிங்கிற பேருள்ள மேடம் வராங்க, அவங்க உங்களை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, மறுபடியும் அவள் வருவா, வந்தால் வழக்கம் போல் அவளை கம்பெனிக்குள்ளே விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யா நேராக கம்பெனிக்குள்ளே அதே நேரத்தில் வராங்க. அப்போ செக்யூரிட்டி எதுவுமே சொல்லவே இல்லை. ஐஸ்வர்யா செக்யூரிட்டி கிட்ட பணம் கொடுத்துட்டு நேராக கம்பெனிக்குள்ளே வராங்க. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு கரெக்டாக ஐஸ்வர்யாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா நேராக வந்து பியூன் கிட்ட பேசுகிறாங்க, இது மாதிரி இந்த கிஃப்ட்டை கொண்டு போய் ரம்யா கிட்ட கொடு அப்படின்னு. அதே நேரத்தில் கையும் களவுமா ஐஸ்வர்யா ரம்யா கிட்ட சேர்க்குறாங்க. ரம்யா செம்ம காண்டாகிறாங்க. அவ்வளோ தைரியம் இருந்தால் நீ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை வெளுத்து கட்டுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.